அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறப்பா. நாளில் கூட தேவரே எங்களோட பேச போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா சோதரம் நீதிமொழிகள் அப்பா 3ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனங்களில் சுயபுத்தியின் மேல் சாராமல் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீ பேசுகிற வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது நன்மையை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். இப்போது நமக்கென்று சுய புத்தி இருக்கிறது இல்லையா? நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் சுயமாக யோசிப்போம், சுயமாக சிந்திப்போம், இதுபடி செய்வோம் என்றெல்லாம் நம்ம நினைப்போம். அதை தான் தேவன் அங்கே சொல்லுகிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து. யாரிடத்துல நாம் நம்பிக்கையாக இருக்கணுமா? கர்த்தரிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும். நம் சுய புத்தியாக நம்ம சார்ந்து எதை வேணாலும் செஞ்சிடலாம் சொல்லி செய்கிறதுனால அது நிமித்தம் நமக்கு என்ன நேரிடுகிறது? போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் சூழ்ந்து வருகிறது. ஏன்னா நம்ம சுயமாக யோசித்து இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் கரெக்டாக இருக்கும், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? சுயமாக முடிவெடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது மூலமா வருகிற விளைவுகள் என்னதென்று நமக்கு தெரியாது. அப்போ அந்த கஷ்டப்பாடுகள் நமக்கு நேரிடும் போது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு இப்படிலாம் இருக்கிறது, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல, இந்த பிரச்சனை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மனவேதனை கஷ்டங்களை அடைகிறோம். அதனால தான் தேவன் நமக்கு இந்நாள சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து. இப்போ எதை செய்தாலும் நாம் தேவனிடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறேன், இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஜெபிக்காமல் நம்ம சுயமாக அதெல்லாம் கிடைச்சிரும், ஜபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்ம போனோம்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் நமக்கு வரும். அப்போ நம்ம மன கஷ்டத்தோடு என்ன பண்ணுவோம்? வீடு திரும்ப வேண்டியதாக இருக்கும். அதே போல் வாழ்க்கை பயணத்தில் போகும்போது கூட சுயமாக வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்களும் பிரச்சனைகளும் நேரிடும். அது மூலயமா நமக்கு என்ன பண்ணும்? கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம வேதனைப்படுவோம். அதை சுயமாக எந்த முடிவும் நம்ம எடுத்துடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போகிறேன், எனக்கு தயவு பண்ணுங்க, அவங்க கண்ணிலேருந்து எனக்கு கிருபை கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதே போல் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் இடத்துல நாம் கேட்கணும், ஏசப்பா நீங்கள் எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க, அது நல்லா இருக்கும். நான் சுயமாக என் இஷ்டமாக நான் தேர்ந்தெடுத்தேன்னா அது கஷ்டமாக இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்துட்டு முழு இருதயத்தோட தேவனிடத்துல நாம் நம்பிக்கையாக இருந்து செய்யும் பொழுது கர்த்தர் காரியங்களை நன்மையாய் முடிய செய்வார். அது மூலம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி நாம் சமாதானத்தோடு இருப்போம். அது மட்டும் இல்லை, 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நாம் ஒவ்வொரு நாளிலும் அநேக இடங்களுக்கு கடந்து போகிறோம். அப்போ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம்? நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாதைகள் செவைப்படும். அவர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் அந்த செவையானதை காண முடியாது. அதை சொல்ற, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 7ஆம் வசனத்தில் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. இந்த இடத்துல தீமை விட்டு ஆண்டவர் விலகும்படி சொல்லுகிறார். முதல் வசனத்தில் பார்த்தோம், உன் முழு இருதயத்தோட கர்த்தரிடத்துல நம்பிக்கையாக இரு, உன் சுய புத்தி மேலே சாய்ந்துராத, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவை பண்ணுவார்.
நீயே உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சுயமாக எதையும் செய்யாதீங்க. ஆண்டவர் இடத்துல முழு நம்பிக்கையோடு இருந்து அவரை நம்பி எல்லாவற்றையும் ஜீவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் நாளில் நான் விசுவாசிக்கிறேன். அருமையான பிள்ளைகளை, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருங்க. முழு நம்பிக்கையாக அவர் இடத்துல இருங்க. கர்த்தரே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் நாள் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறப்பா. நாளிலும் கூட தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் சுயமாய் எந்த காரியத்தையும் செய்யாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அப்பா முழு நம்பிக்கையாக இருந்து தன் இருதயத்தை முழுமையாக அவரிடத்திலே கொடுத்து எதை செய்தாலும் அவரை நோக்கி வேண்டி ஜெபித்து அதை செய்ய கிருபை தாங்கப்பா. அப்படி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அப்பா இடர்களும் இல்லாத இருக்கும் ஆண்டவரை. ஆனால் சுயமாய் செய்யும் பொழுது பாடுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிறார்கள். அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி அப்படி சுயமாக எந்த காரியத்தை செய்யாமல் கர்த்தரை சார்ந்து நடக்க கிருபை தாங்க தேவன். அப்படியா இந்நாளில் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் என்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.